நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கம் தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது. அதனால்தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க. அதுலயும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது. மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகிட்டிருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார்.